சப்தசதி. துர்கா சப்தசதியில என்ன தாத்பரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் முழுசாக தெரியாது. அவங்களுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ பொதுவாக வந்து துர்கா சப்தசதி மந்திரத்தை சொல்லுவாங்க, பாராயணம் பண்ணுவாங்க நவராத்திரி டைமில். இது நவராத்திரி டைம் போகிறதுனால உங்களுக்கு துர்கா சப்தசதி பற்றி பேசுகிறேன். வாராகி நவராத்திரி தானே போது, வாராகி பற்றி பேசாமையா துர்கா பற்றி பேசுகிறீங்க. நவராத்திரினா பொதுவாக எல்லாரும் துர்கா வழிபாடு வந்து காமனாக பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் இந்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு வாராகியை பற்றி. ஆனால் இந்த துர்கா சப்தசதி வீடியோ என்னால் வந்து ஷார்ட்டாக விளக்க முடியாது. 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ நான் வழக்கமாக போடுற மாதிரி போட மாட்டேன். இட் வில் பி 15 minute லாங் வீடியோ. அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு விளக்க போகிறேன். இன்னும் டெப்த்தாக விளக்கணும்னா நான் 1 or 2 hours போகலாம். அவ்வளோ விஷயம் துர்கா சப்தசதியில் இருக்குது. அது ஒரு கடல். 1 or 2 hours கூட பத்தாது உங்களுக்கு சொல்லப்போனால். அவ்வளோ விஷயம் துர்கா சப்தசதிக்குள்ளார ஊறி கிடக்கு. அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். துர்கா சப்தசதியோட ஒரு கோர் ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். வா இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு.